எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிசுதன், நரம்பியல் மருத்துவ நிபுணர். இன்னும் உங்கள்கிட்ட பேசணும்னு வந்தேன். என்னாச்சு? இது பேர் தான் மறதின்னு நம்ம சொல்கிறது இல்லையா? ஸோ இங்கிலீஷில் நம்ம டெமென்ஷியான்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்ளம்காக நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த வார்த்தை கேட்கும்போதே எல்லாருக்கும் ஒரு பயம் ஆழ் மனசில் ஐயோ எல்லாத்தையுமே நம்ம மறந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில மறதிகள் இது வயசு சம்மந்தப்பட்டது. நமக்கு வயசாக நமக்கு அந்த மறதி வந்து ஏற்படும். 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிமென்ஷியா வரும். அதுக்கு பேர் பொதுவாக நம்ம சொல்கிறது ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியான்னு. பட் நம்ம இங்கே ரொம்ப கண்கூடாக பார்க்கணும், ரொம்ப உன்னிதமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு மறதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 75 வயசுக்கு முன்னாடி வர மறதி. அது யாருக்கு வேணாலும் வரலாம். 20 வயசு தொடங்கி 70 வயசுக்குள்ளே யாருக்கு வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட மறதிகளை நம்ம வந்து அல்சைமர்ஸ் டிமென்ஷியான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மறதிகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முக்கியமான காரணங்கள் உணவில் ஏற்படுற குறைபாடுகள், நம்ம உடம்புல இருக்க வேண்டிய தாது பொருட்கள், உணவில் நம்ம ஏற்றுக்க மறுக்கிற தாது பொருட்கள், முக்கியமாக வைட்டமின்ஸ் ஆகலாம், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அயோடின் குறைபாடுனால இந்த மறதி ஏற்படலாம். B12 வைட்டமின் B12 உடைய குறைபாடுனால இந்த மறதி ஏற்படலாம். சில பேர்களுக்கு முக்கியமாக மது அருந்துபவர்களுக்கு இந்த B1ன்ற தயாமினுடைய குறைபாடு இருக்கிறதுனாலையும் இந்த மறதி ஏற்படலாம். இப்போ நான் சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் மட்டுமே. பட் இந்த மாதிரி மறதி சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கூறுவதற்கு நான் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.